இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஊழிய ஆரம்ப நாட்களில் நம்ம விஎம்எம் ஊழியத்திற்கு மிகுந்த ஜெபத்தோடு கூட தாங்குகிற, எப்போ போனாலும் அவங்களுடைய பொருளாதாரத்தால் உதவி செய்கிற அன்பு குடும்பத்தினர். அம்மா வெல்கம் ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னாலே விருதுநகரில் அவ்வளோ பேருக்கும் தெரியும். அங்கேருந்து வந்திருக்கிற நம்ம மத்தியில் இருக்கிற எபனக்காவை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அக்கா ஸ்தோத்திரங்க்கா. ஸ்தோத்திரம்ப்பா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லையும் நம்முடைய ஆமேன் டிவி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாங்கள் இங்கே வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்தை ஆரம்ப நாட்கள்லேருந்து எனக்கு தெரியும். தம்பி டேவிட் ஜெபாவை அவங்க கல்யாணத்துக்கே நாங்கள்லாம் வந்திருக்கோம். அப்படி ஆரம்பத்துலேருந்தே அவங்கள நல்லா தெரியும். இந்த ஊழியத்தை அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நல்ல ஜெபிச்சு தாங்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர். வருடந்தோறும் நமக்குன்னு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக டிசம்பர் மாதம் வந்தால் எங்கள் அம்மா தான் எங்களுக்கு முதல்ல செய்கிற உதவி செய்கிற நபராக அம்மா தான் இருப்பாங்க. இந்த நாளில் அவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம்மக்கிட்டக்க பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. அக்கா, நீங்கள் எப்போக்கா ரட்சிக்கப்பட்டீங்க? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தவா. அப்பாவை விட அம்மா ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறவங்க. எப்பயும் ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. யாருக்கும் வேதம் வாசிக்காமல் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி எங்களை வளர்த்தாங்க. அப்பயே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே தான் இருந்து வளர்ந்தோம். ஒரு நாளைக்கு 4 தடவையாவது எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அம்மா ஒரு சங்கீதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஒரு சங்கீதம் வாசிக்கணும், ஒரு ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 4 தடவையாக்கா? ஆமாம், 4 தடவை. இப்படி ஆரம்பத்துலேருந்தே பழக்கியிருந்தாங்க. அதனால் ஜெபம் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமாகவே தோணாது. எப்போனாலும் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பக்தியில் தான் வளர்ந்தோம். கல்யாணம் முடித்ததும் எங்கள் அத்தை பேர் எல்லாருக்கும் தெரியும், ரோஜா ஐயாத்துரை. மருமகளாக நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அத்தை எங்களை விட இன்னும் கூட தீவிரமாக ஜெபிக்கிறோம். ஆமாம், ஜெபிக்கிறவங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறவங்க, அதோட கூட ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க. தினம் சாயங்காலம் வெளியே போயிடுவாங்க. தினம் சாயங்காலம் 5 மணி ஆகிட்டா ஒரு 4 பேர் அவங்க கூடயே எப்பயும் இருப்பாங்க. எனக்கு தெரிய ரோஜாமா பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தாள் ஊழியத்தை திறம்பட செய்த ஒரு தாயார். ஒரு தனிநபர், ஒரு பெண்கள் சோர்வாக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல முதல்ல இவங்க மாமியார் ரோஜாமா தான் இருப்பாங்க. அதை நானே நிறைய நாள் கண்கூடாக பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்காங்களோ இல்லையோ ரோஜாமா இருப்பாங்க. தினந்தோறும் வெளியே போயிடுவாங்க. நான் அப்போல்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால் நாங்கள் எங்கேயும் ரொம்ப போக முடியாது. அத்தை தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதே மாதிரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஆரம்பத்துலேருந்தே இந்த விருதுநகரில் அத்தை தான் அதை பொறுப்பெடுத்து முதல்ல செய்ய ஆரம்பித்தாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் செய்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காரு. அத்தை இறந்த பிறகு நாங்கள் இப்போ அந்த ஊழியத்தை செய்துட்ருக்கோம். அது தலைமுறையாக அது தொடரணுங்கிறது தான் எங்கள் வாஞ்சை. ஆண்டவர் அதை செய்வாருன்னு நம்புகிறோம். விருப்பங்களை உண்டு பண்ணுகிற தேவன் தாமே அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவார். அம்மா சொன்னதில் ஒரு நாளைக்கு அவங்க அம்மா 4 தடவை பைபிள் வாசித்து சங்கீதம் மனப்பாடம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்களாம். கேட்ட நமக்கே ஆச்சரியமாக இருக்குது.
தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த தாயார் வந்து ஒரு நாளைக்கு 4 சங்கீதம் வாசித்து 4 முறை ஜெபிச்சிருக்காங்க. இதை பார்க்கிற நீங்கள் உங்க பிள்ளைகள ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த மாதிரி வழிநடத்துறீங்கன்னு சொல்லி இது சிந்திக்கிற நேரமா கூட இருக்கலாம். இன்னைக்கு வருகிற நாட்கள் விடுமுறை நாட்களா இருக்கலாம். என் பிள்ளைய விபிஎஸ் அனுப்பலன்னா, இல்ல நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு. அதுக்கு தான் நான் அனுப்புவேன்னு சொல்லி உலக காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இல்ல பிரியமானவர்களே, இந்த நாள்லயும் அவங்க 4 முறை ஜெபிச்சாங்க. அவங்களுடைய 4வது சந்ததியை நான் பார்க்கிறேன். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோட இருக்கு. வருகிற உங்களுடைய சந்ததி கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சங்கீதம் மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுக்கிறவர்களா காணப்படுங்க. 40 வருடத்திற்கு முந்தி இருக்கிற நபர்கள்ட்ட கேளுங்க, எங்க அம்மா வசனம் மனப்பாடம் பண்ணாதான் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க இந்த நேரத்துல அழைக்கிறோம். இதை பார்க்கிற நீங்களும் கூட உங்க பிள்ளைகளுக்கு அநேக சங்கீதங்களையும் அநேக வசனங்களையும் மனப்பாடம் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அக்கா, நான் நம்ம வீட்டுல நடக்கிற ஜெபக்குழுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் நிறைய நேரம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. எத்தனை வருஷமாக்கா நீங்க இந்த ஜெபக்குழு நடத்துறீங்க? 1973 எனக்கு கல்யாணம் நீங்களாக்கா முடிச்ச ஆரம்பிச்சீங்க? வருஷம். இல்லை, எங்கள் அத்தை தான் அதை ஆரம்பித்தாங்க. அப்படியாக்கா? அவங்க எல்லா 3 கல்யாணம், எங்கள் கல்யாணம் அவங்க பிள்ளைங்க 3 கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து எமில் ஜெபசிங் மாமியார் அத்தாத்திக் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட கேட்டாங்களாம், இப்போ நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க தான் சொன்னாங்களாம், ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துங்கம்மா வீட்டில். அப்போ வந்து ரொம்ப எங்கேயுமே ஜெபக்கூட்டம்லாம் கிடையாது. முதல்ல விருதுநகர்லேயே எங்கள் வீட்டில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 42 வருடங்களுக்கு முன்பதாய். ஆமாம், அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டுருக்குது. அதை நடத்தி எங்கள் இதுக்கு வராத ஊழியக்காரங்களே இருக்க மாட்டாங்க. பெர்க்மான்ஸ்லேருந்து, பால் தினகரன்லேருந்து, அப்புறம் ஆலன் பால் எல்லாரும் வந்திருப்பாங்க. நம்ம பெர்க்மான்ஸ் எல்லாம் வரும்போது மேலே மாடியில் வச்சு அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தினோம். ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு உங்க இருக்குது. அத்தை ஆரம்பிச்ச ஊழியத்தை நீங்க தொடர்ந்து செய்துட்டு ஆமாம், எங்கள் வரீங்களாக்கா? அத்தைக்கு பிறகு இப்போ நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அது தலைமுறையாக அது நடக்கணுன்றது தான் வாஞ்ச. அதையும் ஆண்டவர் செய்வார்னு நம்புகிறோம். அக்கா, 51 வருடமா இந்த ஜெபக்குழுவை நடத்திட்டு வர்றீங்களாக்கா? எங்கள் ஜெபக்குழு பேர் மேலறை ஜெபக்குழு. ஏன்னா முதல்ல மேலே தான் மாடியில் தான் நடத்தினோம். ம். அதனால் மேலறை ஜெபக்குழுன்னு எங்கள் அத்தை பேர் வச்சுருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குக்கா. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில 1 வருஷம் ஜெபக்குழு நடத்தினாலே எங்கக்கா யாருமே வரமாட்டேன்றாங்க. என்னக்கா நாங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல அந்த ஜெபக்குழுவை வந்து நிப்பாட்டிட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. இந்த குடும்பத்தினர் 51 வருடங்களா அந்த ஜெபக்குழுவை நடத்திட்டு வர்றாங்க. இதை கேட்கிற நம்மளும் கூட எப்படியாவது நம்ம ஜெபக்குழுவை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அக்கா, ஜெபக்குழு நடத்துறேன்னு சொல்றீங்கக்கா. நிறைய நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. செய்தி கொடுக்கறதுக்கு செய்தியாளர் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் நீங்க என்னக்கா செய்வீங்க? கொரோனா நேரத்தில் கூட நாங்கள் நடத்த தான் செஞ்சோம். அது 2 பேர் வந்தாலும் சரி, இல்லை நானும் என் மருமகளும் 2 பேரும் உட்காந்துருப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் ஒரு ப்ரேயர் நடத்தி முடிச்சிருவோம். இப்படி யார் வந்தாலும் சரி, வரலைன்னாலும் சரி, அந்த ஜெபக்கூட்டம் தொடர்ந்து நடக்கும். இப்போ எங்கள் ஜெபக்குழுவில் ஒரு 10-12 பேர் தான் வருவாங்க. முந்தையெல்லாம் ஆரம்ப காலத்தில் 50-60 பேர் வருவாங்க. ஏன்னா அப்போ வேறு எங்கேயுமே கூட்டம் இருக்காது. ஜெபக்கூட்டம்னா அது எங்கள் வீட்டில் தான் நடக்கும். வியாழக்கிழமை தோறும் மாடியில் மேலே நடக்கும். அப்போ அவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனாலும் வர்றவங்கள வச்சு அது வாரந்தோறும் வியாழக்கிழமை தோறும் கரெக்டாக அந்த 6:45க்கு நாங்கள் ரெடியாகி உட்காந்துருவோம். அதுக்கு பிறகு தான் எல்லோரும் வருவாங்க. அந்த கூட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்த ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காரு. அதை நடத்திட்டு வரோம். ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். நிறைய பேர் ஜெப குறிப்புகள் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டால் அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஜெபக்குழு வைக்கிறோம்.
ஏக்கா யாருமே வரலன்னு சொல்லி ஜெபக்குழுவை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஆனால் 2 பேர் ஒருமனப்பட்டால் அங்கே வருவேன்னு சொன்ன ஆண்டவர் அவங்களும் அவங்க மருமகளும் மட்டும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருமே வரலைனாலும் உங்கள் ஜெபக்குழுவை நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம அப்படி ஜெபக்குழுவை செய்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொண்டு அழைச்சிட்டு வருவார். வருவாங்க. அப்படி வர்ற நேரத்தில் அந்த ஜெபக்குழு மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அக்கா நீங்கள் வச்சு நடத்துகிற அந்த ஜெபக்குழுல ஏதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் அப்படி ஏதாவது சொல்ல நிறைய முடியுமாக்கா? அற்புதங்கள், எவ்வளவோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு. எத்தனை அற்புதங்கள் செய்திருக்காரு. எவ்வளோ பேர் சோகம் இல்லாமல் இருப்பாங்க, எங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, இப்போ நல்லா இருக்குக்கா அப்படின்னு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்காக, அக்கா 5-6 வருஷமாக பிள்ளை இல்லைக்கா, ஜெபம் பண்ணணும், நீ வா ப்ரேயர் மீட்டிங்க்கு வா, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் அதுலேருந்து கூட்டத்துக்கு வருவாள். வந்து நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி ஒரு பேரன் இருக்கான். அப்படி எத்தனையோ அற்புதங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சோகம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சுகம் தர்றாரு, அவங்க தேவையை சந்திக்கிறாரு. எத்தனையோ அற்புதங்களை எங்கள் ஜெபக்கூட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் கூட உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்குழு வைத்து நடத்தலாம். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு அவங்க வாரந்தோறும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விசேஷ வீடுகள் வந்திருக்கலாம், ஏதாவது சூழ்நிலைகள் தடையாக இருந்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வாரம் அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. 1 வருடம் 2 வருடம் இல்லை, 51 வருடங்கள் அவங்க ஜெபிச்சிருக்காங்க. இதை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்களும் இப்படிப்பட்ட ஜெபக்குழுக்களை ஆரம்பித்து நீங்கள் ஜெபிங்க. அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க அத்தை ஆரம்பிச்சது, அத்தைனா மாமியார், அவங்க ஆரம்பித்து அந்த ஊழியத்தின் தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. அவங்க மருமகளும் இப்போ அவங்களோடு கூட இணைந்து அந்த ஜெபக்குழு நடத்துகிறத நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி உங்கள் வீட்டிலேயே ஒரு வயதானவங்க அவங்களால நடக்க முடியாமல் செயல்பட முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள உங்களோடு கூட இணைத்து நீங்கள் 2 பேரும் முதல்ல ஜெபிங்க. நீங்கள் அப்படி 2 பேர் ஜெபிக்கிற நேரத்தில் இன்னும் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற நபர்களை ஆண்டவரே அழைச்சிட்டு வருவார். அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் முதலாவது உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற நபர்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம் தேசத்தில் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அக்கா இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. குறிப்பாக உங்களுடைய ஜெபக்குழு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது இன்னும் பார்க்குற அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நம்புகிறோம். ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. இனியவளே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெண்களாகிய உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு முத்துக்களை காட்டிலும் விலையேற பெற்ற மகளை பற்றி நாம் சந்திக்கப் போகிறோம். ஒரு பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது முத்துக்களை காட்டிலும் அந்த ஆழ்கடலிலே இருக்கிற அந்த முத்து, அதை எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு உயிரை பணயம் வைத்து போய் எடுத்து வருகிறார்கள் இல்லையா? அந்த முத்தை காட்டிலும் விலையேற பெற்றவள் யார் தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி சாலமோன் ஞானி கூறுகிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். பொதுவாகவே பெண்களை குறித்து பெருமையாக பேசியவர்கள் பலர் உண்டு. அவள் இல்லையேல் அவனையே இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாவேந்தர் கூட என்ன சொன்னார் தெரியுமா? பெண்ணாக பூமியிலே பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னார். சரி, இப்படியாக பெண் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் அவள் குணசாலியாக இருக்க வேண்டும். குணசாலியான பெண் எப்படியாம்? நீதிமொழிகள் 12:4 சொல்லுகிறது, அவள் தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளாம். பார்த்தீர்களா? உலகத்திலே சொல்லுவார்கள், ஒரு சிறந்த மனிதனுக்கு பின்னால் ஒரு நல்ல பெண் இருக்கிறாள் என்று சொல்லி. அவளுடைய முயற்சி, அவளுடைய ஜபம், அவளுடைய பக்தி, இவைதான் அவனை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருகிறது என்று சொல்லி. சரி, இந்த குணசாலியான ஸ்திரீயிடம் என்ன பண்புகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது, அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, அவள் எப்படிப்பட்டவளாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? அதுக்கு நம்ம வேதத்திலிருந்தே பார்க்கலாம்.
உபாகமம் 8:6 கற்பனைகளை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். உபாகமம் 28:58 வருவோமானால் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கற்பனைகளின்படி நட. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்றால் அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்றால் நீ கற்பனைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். சரி, இன்னும் கூட நாம் பார்க்கலாம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சாலமோன் கூறுகிறார். சரி, இப்ப கற்பனை அப்படின்னு எடுக்கும் பொழுது அதை சுருக்கமா நமக்கு ஆண்டவர் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். உன்னுடைய முதல் அன்பை ஆண்டவருக்கு செலுத்து. உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு சிந்தையோடு என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு அன்பை செலுத்த வேண்டும். அடுத்து உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இதுதான் கற்பனை. இந்த 2 செஞ்சாலே நம்ம எதை விட்டு விலகிடுவோம்? தீமையை விட்டு விலகிடுவோம். சரி, அடுத்து இப்படிப்பட்ட பெண் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து அதிகாலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை தேடி அவரை புகழ்ந்து பாடி அவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் வாசித்து அவள் தன்னுடைய கடமைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இப்ப கணவனுடைய நம்பிக்கைக்குரியவளாக, அன்புக்குரியவளாக அவள் திகழ்கிறாள். சில வீடுகளில் பாருங்க, ஐயோ அவட்ட ரூபாயை கொடுத்தா அவ்வளவுதான், எல்லாம் தீர்த்து காலி பண்ணிடுவா அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ இஷ்டத்துக்கு தான் செய்வா அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். அதை விட்டுட்டு இந்தாம்மா என்னோட சம்பாத்தியம், நீ வச்சு என்ன செய், நிர்வகி என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த பெண் எப்படி இருப்பாளாம்? புத்தியுள்ள ஸ்திரீயாக இருப்பாள். இதே நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பாருங்க, இதே அதிகாரம் 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். இது எதை காட்டுகிறது? இரவுல விளக்கத்தானே பொருத்தி வைப்போம்னு நினைக்கலாம். அதாவது இரவு என்று எடுக்கும் பொழுது அந்த நேரத்திலும் அவள் எப்படி இருக்கிற விளக்கை போல ஆண்டவரை தேடுகிறவளாக, ஒளி வீசுகிறவளாக இருக்கிறாள். அடுத்து என்னன்னா, அந்த இரவு என்பது துன்ப நேரத்துல அவள் யாரை பற்றி பிடிச்சிருக்கிறா? இந்த உலகத்தின் ஒளியாகிய தேவனை வெளிப்படுத்துகிறவளாக, ஆண்டவரை நம்புகிறவளாக, அவள் விசுவாசமுடையவளாக இருக்கிறாள். அவள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. இன்னும் கூட நீதிமொழிகள் 31:26 என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் ஞான விளங்க தன் வாயை திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்படியானால் அவள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமானால் ஞானமுள்ள பெண்ணாக இருக்கிறாள். எதையுமே யோசித்து பேசணும். பெண்கள் பொதுவாகவே பெண்மணிகள் என்று சொல்லுவார்கள். என்ன, அது எப்பவும் ஒழித்து கொண்டே இருக்கும். ஆனா அனாவசியமா மற்றவர்கள் குறித்து பேசுறது, இந்த மாதிரி நேரத்தை செலவிடாதபடி ஞானமுடையவளாக, சத்தியத்தை பேசுகிறவளாக, எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவளாக அவள் இருக்க வேண்டும். தயையுள்ள போதகம். தயை என்றால் என்ன? நன்மை செய்ய விரும்பும் ஆசையே தயை. அப்போ வாயில வர்றதெல்லாம் எப்படி? நன்மையான காரியங்கள். அப்படி ஒரு நல்ல பெண்மணியாக அவள் திகழ்வாள். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது. அடுத்ததாக அவளிடம் என்ன காணப்பட வேண்டும் தெரியுமா? அவள் கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சோம்பேறித்தனத்தை விரும்புகிறவரே அல்ல. வாழ்க்கையில உழைக்கணும். இந்த 31 அதிகாரம் குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லிட்டு வரும் பொழுது அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா அவள் உழைப்பை குறித்து சொல்லுகிறார்கள். பாருங்க, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவ வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, அவ எப்படி வேலை செய்யறா? உற்சாகத்தோட செய்யறா. அப்புறம் வயலை விசாரித்து வாங்குகிறாள். அது கைகளின் சம்பாத்தியத்தினாலே, அவ சம்பாத்தியத்தினால திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அந்த காலத்து பெண் எப்படி இருந்திருக்கிறான்னு பாருங்க. அப்பெல்லாம் அவங்க வயல்ல வேலை செய்ய, தோட்டங்கள்ல வேலை செய்ய, நெசவு செய்ய இல்லை, அவள் தன் கைகளை ராட்டனத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். இப்போ நீங்க நெசவு நேரங்களை பார்த்துருக்கலாம். ராட்டனத்துல கை வச்சு சுத்துறப்ப அந்த கதிரில் அப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா?
நூல் சுற்றுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். அப்போ அவள் எல்லா இதுலேயும் அவள் சிறந்து விளங்குகிறாள். சூசன்னான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 16 பிள்ளைங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். அத்தனை பிள்ளைகளுக்கும் அவங்க ஆடைகள் தைப்பதிலும், கற்றுக் கொடுப்பதிலும், அவங்களுக்கு ஆகாரம் சமைப்பதிலும் அவங்க ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. அவங்க வேலை செய்யும் பொழுது என்ன செய்வாங்களாம், அவள் ஜோமனிட்டே வேலை செய்வாங்களாம். அந்த ஒரு துண்டை, அதாவது சமைக்கிறப்ப கட்டுறதை தலையில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த நேரம் எந்த பிள்ளையும் அவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல நடத்துவாங்க. அந்தந்த பிள்ளைகளுடைய தகுதிக்கேற்றபடி பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதோட ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை அவங்களோட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழிக்கணும். அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய குணாதிசயங்களை வளர்ப்பதற்காக அந்த பிள்ளைங்க என்ன செய்யணுமா, மனம் விட்டு பேசணுமா. இந்த காலத்தில் எப்படி இருக்கும் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த காலத்தில் பெண்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க கழனியில் மட்டும் வேலை செய்யல, கணினிலையும் வேலை செய்கிறாங்க, கம்ப்யூட்டர்லேயும் வேலை பார்க்குறாங்க இல்லையா. அதே மாதிரி விமானத்தில் பறக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டுநர் துறையிலும் போக்குவரத்து துறையிலும் நல்ல பணி செய்கிறாங்க. காவல்துறையில் இருக்காங்க, நீதித்துறையில் இருக்காங்க, ஏன் இராணுவத்தில் இருக்காங்க இல்லையா. வியாபாரத்திலையும் சிறந்து விளங்குறாங்க. இப்படி எல்லா துறைகளிலும் அவர் பங்கு பெற்றாலும் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பத்திலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். எல்லா வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை. இங்கெல்லாம் உழைச்சிட்டு வரும் பொழுது எந்த நேரம் அவங்க வீட்டுக்கு வருவாங்களோ தெரியாது. ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அவங்க வேலைக்காரர்களை வைத்திருந்தால் அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த வேதம் அதைத்தான் சொல்லுது. அவள் என்ன செய்யணுமாம், 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், ஐயோ நான் களைச்சி போயிட்டேன், இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் என் உயிரை கொடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சிருக்கேன், நான் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொல்லி படுத்து தூங்கிடக்கூடாது. என்னவோ எப்படியோ போ, பிள்ளை எப்படியோ போ, வேலை என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதான். படுத்தோன்னே எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு அந்த சர்வெண்ட் என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். கண்ணோக்கமாக இருக்கிறாளாம், கவனிக்கிறா. அவங்க அதை செய்தாங்களா, இதை செய்தாங்களா, இதை சுத்தம் பண்ணாங்களா, எப்படி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்புறம் பிள்ளைகளோட பேசணும். சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அம்மா எப்படி ஒவ்வொரு பிள்ளையோடையும் குறிப்பிட்ட நேரம் பேசுனாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையோட நம்ம என்ன செய்யணும், நேரம் செலவழிக்க வேண்டும். இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு கேளுங்க. நீங்க அந்த அன்பை காட்டலைன்னா அந்த பிள்ளைங்க வேற எங்கேயோ அந்த அன்பை தேடிரும். அதனால பிள்ளைகளோட பேசுங்க. பிள்ளைகளுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சுக்க விரும்புங்க. இதுதான் நான் கொடுக்கறது, இதைத்தான் நீ சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க உடலுக்கு தேவையானதை, சத்துள்ளதை நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அவங்க வேற ஏதாவது கேட்டால் அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு, இதனால இந்த கஷ்டம். ஒரு ஊழியக்காரர் தன் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறப்ப அவங்க எப்போவுமே இந்த கேக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். அந்த க்ரீம் இருக்க கேக். உடனே ஒரு நாள் நல்ல கேக், நிறையா க்ரீமோடு இருக்க கேக்கை வாங்கி கொடுக்குறாரு. இந்த பாப்பா சாப்பிட்றாங்க, 2 பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. உடனே சரி கையை கழுவுங்கன்னா, கையை கழுவுனா அந்த க்ரீம் எல்லாம் ஒட்டிட்டு போகவே இல்லை. உடனே சொன்னார், பத்தியா உன் கையில் அவ்வளோ ஒட்டிக்குச்சு, இதே மாதிரி தான் உன் உடம்புக்குள்ளேயும் போயிருக்கும், அதனால் க்ரீம்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நல்லா சோப் போட்டு அதை கழுவ வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இதே மாதிரி இது உனக்கு சேராது, இதை நீ சேர்க்காத அப்படின்னு சொல்லி அன்பை அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி அன்பினால் அணைத்து அப்படியா நம்ம சொல்லி அவங்களுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, வீட்டு காரியங்களை கவனிக்கிறாங்கன்னு சொன்னேன். கணவனோடைய நேரம் செலவழிக்கணும். ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசணும். கணவனுக்கு கீழ்ப்படியணும். அதாவது அவர் தீமையான காரியத்தை ஒன்று சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் சாதகமாக தான் பேசணும்னு ஆண்டவர் சொல்லலை. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயம் பொறுமையாக அவர்கிட்ட இதை இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுங்க, நம்ம பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் அந்த காரியத்தை ஒத்தி வச்சுட்டு
அப்புறம் மெதுவாக நல்லா ஜோம் பண்ணிட்டு அவங்ககிட்ட எடுத்து இதை இப்படி செய்தால் நமக்கு இந்தந்த விளைவுகள் வரும், இதில் நமக்கு நன்மை கிடைக்காதுன்னு கணவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவளா இருக்கணும் பெண்ணானவள். ஆண்டவர் அதுக்கு தான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி உண்டாக்கியிருக்கார். அப்போ நம்ம ஒரு ஏற்ற துணையாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம அப்படி கடினமாக உழைக்கும் பொழுது அதுக்கு பலன் யார்கிட்ட கேட்டு வாங்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு வாங்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவளா இருந்தால் அவள் எல்லாத்தையும் ஜோம் பண்ணி தான் செய்வா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து கடின உழைப்பாளின்னு பார்த்தோம், அப்போ ஞானமுடையவள்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பொருட்கள், தன்னுடைய சம்பாத்தியம், வரவு எவ்வளவு இருக்குது, செலவு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்த்து கொஞ்சமாவது சேமிக்க பழகணும். குறைந்த வருமானமாக இருந்தாலும் அதிலும் கூட நம்ம கொஞ்சோண்டாவது சேமிக்கணும். ஏன்னா திடீர்னு நமக்கு தேவை வரும். ஒருவேளை பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் கட்ட வேண்டிய வரலாம், சுகவீனம் வரலாம், விருந்தினர் வரலாம். இப்போ அந்த நேரம் நம்ம எங்கே போய் நிற்போம்? கொஞ்சமாவது என்ன செய்யணும்? சேமிப்பு வைக்கணும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தர் இராணுவத்தில் பணி செய்துட்டு இருந்தார். அவர் இராணுவம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நல்ல உயர்ந்த பதவி, நல்ல சம்பாத்தியம். இந்த அம்மா பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு பட்டணத்தில் இருந்தாங்க. அவர் தன் பணத்தை பூரா தான் மனைவிக்கு அனுப்பி கொடுப்பார், நல்ல வருமானம். இந்த அம்மா ஆடம்பரமாக செலவு செய்வாங்க. வேண்டிய பொருளெல்லாம் வீட்டில் வாங்கி அப்படியே வீட்டை அலங்கரிக்கணும் அப்படின்னு செய்வாங்க. உடைகள் நிறைய செலவழித்து தனக்கும் பிள்ளைகளுக்கும் எடுப்பாங்க. அப்போ இந்த வருமானம் அவங்களுக்கு பத்தாது. பத்தலைன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? கடன் வாங்குவாங்க, வட்டிக்கு வாங்குவாங்க. அப்புறம் அந்த வட்டியை கட்டணும். நல்ல வருமானம் இருந்தும் இந்த குடும்பத்தில் நீங்கள் நம்ப முடியாது, ஆனால் அப்படி தான் நடந்துச்சு. நிறைய இடத்துல கடன். அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவர் வீட்டுக்கு வரும் பொழுது, சொந்த வீடு இத்தனைக்கும், வீட்டுக்கு வரும் பொழுது அவர் நிலைமையை பார்க்குறார். அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தார், ஆனால் அவர் மனமுடைந்து போனார். ஏன்னா கடன்காரனா நெருக்கிறான். இவர் கொண்டு வந்த பணமெல்லாம் அவ்வளோ போகுது போல, வீடும் போகும். அந்த நிலைமை, அந்த மனிதன் மனமுடைந்து இறந்து போனாரம்மா. பாருங்க. அப்போ அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிட்டா? இடிச்சு போட்டுட்டா. இதே சமயம் நான் இன்னொரு பெண்ணை சொல்கிறேன் பாருங்க, அதுவும் உண்மையிலே நடந்த சம்பவம் தான். அந்த பொண்ணு வீடு கஷ்டத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அவளை அவங்க அண்ணன் வீட்டில் விட்டுருந்தாங்க. அண்ணனுக்கு உதவியாக அண்ணன் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி தான் அவள் இருந்தாள். அப்போ அவங்க அண்ணி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தம்பிக்கே இந்த பொண்ணை திருமணம் பண்ணி வைப்போன்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கேயும் அவள் கஷ்டப்பட்டா, பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவள் கஷ்டப்பட்டா. அவங்க அண்ணிட்டு ஒரு வேளை உண்மையான அன்பு கிடைக்கலையோ என்னவோ தெரியல. அவங்க அண்ணி என்ன சொன்னாங்களாம், இங்கே பாரு, நீ கல்யாணம் ஆகி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற, சின்ன நரகத்திலேருந்து நீ பெரிய நரகத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்களாம். அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் குடும்ப சூழ்நிலைன்னு யோசித்து பாருங்க. ஆனால் அந்த பொண்ணு திருமணமாகி வந்தாச்சு. அவளுடைய அன்பினால் அந்த குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தா. கணவன் குறைந்த சம்பளம்தான், கடவுளை தேடி தேடி போவா பாருங்க. அந்த சர்ச்சு பூட்டி இருந்தாலும் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டே கெஞ்சுவா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு. வேதத்தை ஒழுங்காக வாசிப்பா, ஜெபிப்பா, கணவனை உயர்த்தணும்னு அவள் ரொம்ப மன்றாடுவா. என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு அவள் சொந்த வீட்டில் குடியிருக்காங்க. பிள்ளைங்க ரெண்டையும் நல்லா படிக்க வச்சு பிள்ளைக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கா. காரணம் என்ன? அவள் கடவுள் பக்தி உள்ளவளாக இருந்தா. அதோட அவள் ரொம்ப படிக்கலை, ஆனால் நல்ல ஞானம் உடையவள். எந்தெந்த துறையில் புகுந்து வேலை செய்யணுமோ அத்தனை துறையிலையும் அவள் புகுந்து வேலை செய்தா. பாருங்களேன், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவளா இருப்பா. மிஷினரி வேலையில அவள் ஈடுபடுவா. அந்த மிஷினரி ஊழியத்துக்கு காணிக்கை சேகரித்து கொடுப்பா. தெரியுதா? அது சேலை வாங்கி விற்பா. ஒரு ஸ்கூலில் அந்த கேர்டேக்கராக வேலை பார்த்தா. அதாவது சுறுசுறுப்பாக இருப்பா பார்த்துக்கங்க. எல்லா வேலைகளையும் அவள் செய்ததின் விளைவு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சா. 2 பசங்களையும் அப்படி படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா. கணவன் சுகவீனமானார், ஆனால் ஜெபந்தான். பாருங்க, அவருக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கி கொடுத்து ஆட்டோ ஓட்ட வச்சா. இப்போ இந்த பெண் இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவள் உயர்ந்திருக்கான்னு சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அவள் கடவுளை பிடிச்சிக்கிட்டா. அவள் குணசாலியான ஸ்திரியா இருந்தா, கடவுளுக்கு பயந்து ஜீவித்தா, கடினமாக உழைச்சா.
அதன் விளைவு தான் இன்னைக்கு அந்த குடும்பம் முன்னேறி இருக்கு. அடுத்து ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா? இதுல நம்ம 20வது வசனத்தை பார்த்தா, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு, தேவையில் இருக்கிறவங்க, ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாருக்கான்? கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப கடவுள் எப்படி கொடுப்பார்? அள்ளி கொடுப்பார். நீ 1 பங்கு கொடுத்தினா அவர் 10 பங்கு உனக்கு கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, பிள்ளைகள், அதாவது தன் வேலைக்காரிகளுக்கு 15ஆம் வசனத்தை, தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். சிலர் பாருங்க ரொம்ப அப்படி கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. நம்ம நல்ல வேலை வாங்குறோம்னா அந்த வேலைக்காரிகளுக்கு மனம் திருப்தி அடையும்படி அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், அவங்கள ஆதரிக்கணும். இதெல்லாம் அந்த இல்லத்தரசி செய்யணும். அப்படி கருணை மிக்கவளாக அவள் இருக்கிறப்ப அவள் யாரால ஆசீர்வதிக்கப்படுவா? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவா. பாருங்க, அவங்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவள் புருஷன் 23ஆம் வசனம் சொல்லுது, தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அவன் கையின் பிரயாசை ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய தொழிலில் அவன் முன்னேற்றம் காண்பான். அல்லது ஒரு பதவியில் இருந்தான், அந்த பதவியில் அவன் முன்னேற்றத்தை காண்பான். பலரால் போற்றப்படுகிற ஒரு உயர்ந்த மனிதனா அவன் வாழ்வான். அடுத்து பாருங்க, வீடு வாழ்த்துமாம். வீடு வாழ்த்தும்னா அந்த கதவு, ஜன்னல், சுவரெல்லாமா? அப்படி இல்லை. கணவனும் பிள்ளைகளும் வாழ்த்துவாங்க. பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், நீ பாக்கியவதி அப்படின்னு பிள்ளைகள் வாழ்த்துவாங்களாம். கணவன் சொல்லுவாராம், அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். பாருங்களேன், ஊராற்றிருந்து புகழ்ச்சி வாங்கிடலாம். வீட்டில் புகழ்ச்சி வாங்கிறது தான் கஷ்டம். பிள்ளை கூட பாராட்டிடும். இந்த கணவன்கிட்ட பாராட்டு வாங்குறது கஷ்டம். ஆனால் நீங்கள் கடவுள் பக்தி உள்ள மகளாக இருந்தா, கடின உழைப்பாளியாக இருந்தா, கருணை மிக்கவளாக இருந்தா, நம்ம என்ன செய்யலாம்? கணவன்கிட்டையும் பாராட்டு வாங்கலாம். வீடும் வாழ்த்தும். அடுத்து பாருங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. வாசல்களில் புகழக்கடவுதுன்னா நாடு போற்றும். மற்றவங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த அம்மா பார்த்தீங்களா, அந்த அம்மா ஆண்டவருடைய பிள்ளை, அந்த அம்மாட்ட போய் பேசுனா நமக்கு ரொம்ப ஆறுதல் கிடைக்கும், நமக்காக நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, உதவி வேணுமா அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க மனதார உதவி செய்வாங்க, அப்படி போற்றுவாங்க. வீடு வாழ்த்துகிறது, நாடு போற்றுகிறது. அப்படிப்பட்ட பெண்ணாக நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கணும். இந்த உலகத்திலையும் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரீ, விலையேற பெற்றவள் என்று சொன்னீரப்பா. அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற்றப்பட்டவள் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து சுகிக்க, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை சேர்க்க, உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்தருளும். துதி, கனம், மகிமை உமக்கே படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமென்.